நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து தானா நகர்ந்து ஹோட்டல்ல மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தானாவே அரசு பேருந்து நகர்ந்து போய் விபத்துக்குள்ளாகக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சியும் வெளியாகிருக்கு. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொன்னி பகுதியில தான் இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கு. KSRTC அரசு பஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சூழல்ல தான் அந்த பேருந்து இறக்கத்துல தானாகவே நகர்ந்து போயிருந்திருக்கு. கொன்னிலிருந்து ஊட்டப்பாரா போகக்கூடிய பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சூழல்ல ஹேண்ட் பிரேக் போட்டிருந்தும் அந்த பேருந்து நகர்ந்து போனதா கூறப்படுது. அப்போ எதிர் திசையில சாலையில வாகனங்கள் எதுவும் வராத நிலையில தான் இந்த விபத்து ஏற்பட்டிருந்திருக்கு. ஒருவேளை அந்த நேரத்துல வாகனங்கள் வந்திருந்தா மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. எதிர் திசையில நடைபாதையில நட்டு வைக்கப்பட்டிருந்த கம்பியில இடிச்சு உணவகத்துல மோதி விபத்துக்குள்ளானதா கூறப்படுது. இது தொடர்பான சிசிடிவி காட்சியும் வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.